திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சன்மான ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஒப்பனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை வர சொல்லணும். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை வரணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல. ஆனா எனக்கு எதிர்த்து 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றிகளுடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தர் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது? பெரியார் சொல்லக்கூடிய, அம்பேத்கர் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்கள் எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் குளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்க தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க.